10th standard chapter 3 exercise 3.5 third sum பார்க்க போறோம் simplify. First question 2a squared plus 5a plus 3 divided by 2a squared plus 7a plus 6. Division a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. எப்பொழுதும் போல நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா கொஸ்டினை போய் எழுதிடுவோம் அப்படியே 2a squared plus 5a plus 3 divided by 2a square plus 7a plus 6 division அந்த divisionல வச்சுக்கிட்டோம் இல்லையா அதை வச்சுக்கிட்டோம் a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிவிஷனில் இருக்கிறத நம்ம இன்ட்டுக்கு மாற்றுவோம். இன்ட்டுக்கு மாற்றும் போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டினாமினேட்டரில் இருக்கிறவங்க நியூமரேட்டருக்கு போவாங்க, நியூமரேட்டரில் இருக்கிறவங்க டினாமினேட்டருக்கு வருவாங்க. அதனால தான் அது ரெசிப்ரோக்கல்னு சொல்கிறாங்க. அப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைடட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்ட்டுன்னு சொன்னால் நான் என்னன்னு சொன்னேன், கீழே இருக்கிறவங்க மேலே, மேலே இருக்கிறவங்க கீழே. இப்போ கீழே யார் இருக்கா, மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 டிவைடட் பை மேலே இருக்கிறவங்களை கீழே எழுதுவோம் a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம 5 காமனாக எடுத்து எழுதிட்டுவோமா. இந்த ஒரு இதுலேயே 2a ஸ்கொயர் கொஸ்டினே தான் எழுதிட்டு வரேன், டிவிஷனில் இருக்கிறத இன்ட்டுக்கு மாற்றுறேன். இன்ட்டுக்கு மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரே வேலை தான். இந்த இதில் 5ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர்ஸ் இருக்குது, அதனால் 5 காமனாக எடுக்க போகிறோம். அதுக்காக நான் கொஸ்டினை தூக்கி எழுதுகிறேன். 3 டிவைடட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 5 காமனாக எடுத்துட்டேன். மைனஸ் 5 என்ன பண்ணிட்டேன், காமன் எடுத்துட்டேன். அப்போ 1 5 5 வந்துருச்சு. அப்போ 1a ஸ்கொயர், இந்த ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸால் தான் உள்ளே இருக்கிறவங்கள பெருக்க போகிறோம். இந்த மைனஸை நான் காமனாக எடுத்து எழுதியிருக்கேன், 5ஐயும் காமனாக போட்டேன். அப்போ மைனஸ் 5னா இங்கே இருக்கிற நம்பரால் தான் உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன், அப்போ மைனஸ் மைனஸ் இங்கே என்ன ஆயிரும்பா, ப்ளஸ் 7 5 35. அப்போ ஒரு ஏ, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எத்தனை 5 ஆர் 50, 10 5 ஆர் 50. இந்த மைனஸ் தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் சைனாக மாறிடுச்சு. டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டருக்கு மாற்ற போகிறோம். இங்கே எனக்கு 2ங்கிற நம்பர் இருக்கா, 2ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s 6, 2 3s 6. 3 ஃபேக்டர் பார்ப்போம். 3 ஃபேக்டரில் நம்ம எப்படி எழுதுவோம், 3 2s 6. இந்த 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண என்ன நம்பர் வரணும், நம்மளுக்கு இந்த சென்டர் நம்பர் 5ன்னு வரணும். வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் தான் நான் மல்டிப்ளை பண்ணேன், 2ஆலேயே டிவைட் பண்ண போகிறேன். 2ஆலேயே என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 2ஐயும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா. இது 1 2 is 2 1 2 is 2. இப்போ எப்படி எழுதுவோம், கீழே இருக்கிற நம்பரோட ஒரு ஏ போட்டுக்கிறோம். கீழே இங்கே என்ன இருக்குது 2, அப்போ 2a. இங்கே சைன் என்ன போடுவோம், ப்ளஸ் சைன், ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தானே, இது ரெண்டையும் அப்போனா தானே கூட்டினா 5ன்றது வரும், அதனால் ப்ளஸ்ஸு. இந்த மேலே இருக்கிற நம்பர் என்னது 3 க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். கீழே நம்ம அடிச்சிட்டோம், 1 தான் இருக்குது. 1 இருந்தாலும் நம்ம இது கூட யாரை வைப்போம், ஏங்கிற ஒரு நம்பரை வைப்போம். அப்போ ஏ லெட்டர். மேலே இருக்கிறது என்ன நம்பரு 1, அப்போ a + 1 அப்படின்றதை எழுத போகிறேன். டிவைடட் பை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ இதோட வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். 6 2s 12, 6 2s 12. 12 நம்ம எடுப்போம். 12 எப்படி எடுப்போம், 3 4s 12. 4 3 3 2 3 6 3 9 4 3 12. அதான் 3 4s 12. இல்லைனா நீங்கள் 3 டேபிளே எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4th டேபிளே எடுத்துக்கலாம், 3 டேபிளே எடுத்துக்கலாம். 3 4s 12. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 4 + 3 7. அப்போ சென்டர் நம்பர் என்ன ஆயிடுச்சுப்பா, நம்மளுக்கு 7ன்றது கிடச்சிருச்சு. நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணமோ அதாலேயே 2ஐ டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிட்டேன்னா இப்போ 1 2 is 2 2 2s 4, 1 2 is 2 2 2s
4. ஏன்னா இதை டிவைட் பண்ண முடியும் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். அப்போ எப்பொழுதும் போல் நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2ஓட நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஏ எடுத்துக்குவோம். அப்போ 2a, மேலே இருக்கிற நம்பர் என்னதுப்பா 3, அப்போ +3 வச்சுக்கிட்டாச்சா. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பர் தான் அடிச்சிட்டனே, அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ அதோட யார் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஏ எடுத்துக்கணும். மேலே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ +2 எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு இன்ட்டு இங்கே தான் நான் -5 காமன் எடுத்துட்டேன் இல்லையா, அப்போ -5 எப்பொழுதும் போல் எழுதிக்குவோம். இங்கே 1 இருக்கா, இந்த 1 இருக்குது. 1 10s are 10ன்னு எழுதுவோம். 1 10s are 10. 3 ஃபேக்டரில் பார்க்கும்போது 10 எடுப்போமா, 10 எப்படி எழுதுவோம், 5 2s are 10. 5 2s are 10. 5யும் 2யும் ஆட் பண்ணால் 7 வரணும். சென்டர் நம்பர் வந்துருச்சு, அந்த சென்டர் நம்பர் வர மாதிரி நம்ம இங்கே ஸ்டெப் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன எழுதுவோம், ஏ ப்ளஸ் இந்த நம்பர் என்னதுப்பா 5. அடுத்தது ஏ ப்ளஸ் 2 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, a² + 6a + 5ன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 1ங்கிற நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5s are 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5க்கு 3 ஃபேக்டர் பார்க்கணும். இப்போ 5ன்னு எழுதிட்டேன். என்ன எழுதுவோம், 5 1s are 5. 5 1s are 5. இங்கே நான் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு சென்டர் நம்பர் என்ன வரணும், 6. அப்போ 5 1s are 5 ஆட் பண்ண என்ன வரும், 5 + 1 6 வந்துருச்சு ஆன்சர். அப்போ இந்த சென்டர் நம்பர் வர மாதிரி 3 ஃபேக்டருக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்பரை கொண்டு வரணும். அப்போ ரெண்டுமே என்ன சைன் தான், ப்ளஸ் சைனு. இப்போ இங்கே எப்படி எழுதுவோம், ஏவை எடுத்துக்கணும், +5. நெக்ஸ்ட் a + 1. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அவங்களோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரா a + 5 a + 1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ யாரெல்லாம் அடிக்க முடியுதோ அவங்கள நம்ம அடிச்சுக்கலாம். 2a + 3, இங்கேயும் 2a + 3 அப்படின்றத அடித்தாச்சு. a + 1 a + 1, a + 2 a + 2, a + 5 a + 5. அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன இருக்கும், -5. அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.